கோல்டை எப்படி டிமேட் ஃபார்மில் வாங்குறதுன்னு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு புரோக்கரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். போன வீடியோவில் டிமேட் அக்கௌண்ட்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஒரு புரோக்கர் வழியாக தான் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு புரோக்கரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ நான் இந்த புரோக்கர் நல்லது, இந்த புரோக்கர் கிட்டது அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு புரோக்கரை வச்சு எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிட்டு இந்த புரோக்கரை நம்ம எப்படி சூஸ் பண்ணோம், அதே மாதிரி நீங்கள் எப்படி ஒவ்வொரு புரோக்கராக ஓப்பன் பண்ணி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்குறது தான் இந்த வீடியோ. ஸோ இதுவுமே என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸோட ஒன் ஆஃப் த சாப்டர், அதாவது சாப்டர் 7ல் இருக்கிற ஒன் ஆஃப் த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸோட எண்டில் கோல்டை எப்படி வாங்குறதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம லைவாகவே பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை எப்படி லைவாக ஓப்பன் பண்ணுறதுங்கிறத லைவாகவே ஃபோனில் ஓப்பன் பண்ணுறது காமிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் ஒர்த் ஆஃப் 3000 rupees. ஸோ அதில் இருந்து ஒன் ஆஃப் த சாப்டர் தான் நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் ஒரு ஆஃபர் உங்களுக்காக இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வரைக்கும் தியரட்டிக்கலாக எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க ப்ராக்டிக்கலாக லைவாக ஒரு அக்கௌண்ட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். மோஸ்ட்டாக எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால மொபைல் ஃபோன்லேயே நான் அதை காமிக்கிறேன். ஈவன் ஸ்டாக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஸ்டாக்ஸை செல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே மொபைல் ஃபோன்லேயே நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்டான புரோக்கரை சூஸ் பண்ணணும். ஸோ புரோக்கரை கம்பேர் பண்ணும்போது நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது 3 புரோக்கர் தான். ஒன்று க்ரோ, ரெண்டாவது ஃபயர்ஸ், அண்ட் மூணாவது சிரோதா. எல்லாரும் சிரோதாவை டாப் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இருக்கிறதுலே மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட்டாக ரெவல்யூஷனே கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்க வர்றதுக்கு முன்னாடி புரோக்கரேஜ் சார்ஜாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டோட சர்வீசஸாக இருக்கட்டும், ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இவங்க பர் ட்ரேடுக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அண்டு டெலிவரி, அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சு ஹோல்டு பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸுமே இவங்க பண்ணல. ஸோ இதனாலே ஈஸியாக மார்க்கெட்டில் இவங்க ஹிட் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போ நம்பர் 1ஆகவும் இருக்காங்க. அண்ட் செகண்டரி க்ரோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம். ஸோ யார் வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியும். பட் அவங்கக்கிட்ட இருக்க பெரிய நெகட்டிவே ப்ரோக்கரேஜ். ஸோ யூஸ்வலி அவங்களோட ப்ரோக்கரேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் டெலிவரி சார்ஜ், அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஹோல்டு பண்ண போகிறீங்கன்னா அதுக்குமே தனியாக ப்ரோக்கரேஜ் சார்ஜ் போடுறாங்க. பட் 3 புரோக்கர்ஸையும் 3 விதமான ரீசன்ஸுக்கு நான் யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த 3 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் ஃபயர்ஸில் ஓப்பன் பண்ண காமிச்சு தரேன். ஒருவேளை நீங்கள் ஃபயர்ஸ் இல்லாமல் வேறு வெப்சைட் போகிறீங்கன்னா எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஃபயர்ஸோட வெப்சைட்டை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதான் ஃபயர்ஸோட லோகோ அண்ட் வெப்சைட். அண்டு கீழே வந்தீங்கன்னா அவங்களோட ஆக்சுவல் A to Z எல்லா டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. அண்டு லாஸ்ட் எண்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. செபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டிபி ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, என்எஸ்சி மெம்பர் கோடு, எம்சிஎக்ஸ் மெம்பர் கோடு. ஸோ இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா மட்டும்தான் அந்த புரோக்கரை நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் இவங்களோட இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அவங்க பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே இவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபயர்ஸ் வெப், நம்ம வெப்சைட்டில் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி டெர்மினல். ஸோ இதை தான் ஃபயர்ஸ் வெப்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபயர்ஸ் 1னா நம்ம டெஸ்க்டாப்லேயே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அண்ட் ஃபயர்ஸ் ஆப்புங்கிறது நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஓ. ஸோ ஐபிஓ அப்ளிகேஷனும் இந்த ஃபயர்ஸ் மூலமாக ஈஸியாக பண்ணிக்கிட முடியும். அண்ட் ஃபயர்ஸ் டைரக்ட், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட முடியும். அண்ட் ஃபயர்ஸ் ஓஎஃப்எஸ்னா ஆஃபர் ஃபார் சேல், லைக் ரைட்ஸ் இஷ்யூ மாதிரியான விஷயங்களை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபயர்ஸ் எஸ்டிபினா சாவரன் கோல்டு பாண்ட்ஸ், அது கூட வாங்கிடலாம். அண்ட் இதெல்லாம் டெப்ட் மார்க்கெட், அதாவது லிக்விட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபயர்ஸ் ஜேர்னல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை இதில் மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. நம்ம இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய மாதங்களில் என்னென்ன மாதத்தில் ப்ராஃபிட்டு, என்னென்ன மாதத்தில் லாஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபயர்ஸ் ஏபிஐ டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ இதை வச்சு ஆல்கோ ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம் இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி.
ஸோ இந்த அளவுக்கு சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒன்று. அடுத்து இங்கே ப்ரைஸிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐபிஓக்கெல்லாம் 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அது ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ணிக்கிட முடியும். அண்டு இக்விட்டி எஃப்என்டோ ஆப்ஷன்ஸ்னால் ட்ரேடிங்காக ₹20 ஈச் பை அண்ட் செல்லுக்கு ₹20 வாங்குறேன்னு போட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் ஓகே தான், மற்ற ப்ரோக்கர்ஸ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போ ஒரு ஆஃபரும் போய்கிட்டு இருக்குது, 0 brokerage ஆன் கமோடிட்டிஸ். கமோடிட்டி ட்ரேடிங் பண்ணுவோம் இல்லை, க்ரூட் ஆயில், கோல்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து 0 brokerage கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரீ ஏஎம்சி, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சார்ஜே இவங்களுக்கு கிடையாது. அண்ட் நோ ஹிடன் சார்ஜஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லிமிட்டட் டைம் ஆஃபர்னு போட்டிருக்கனால ஈஸியாக நம்ம வந்து சைன்அப் பண்ணிக்கிட்டோம்னா லைஃப் லாங் நமக்கு இஎம்சி கிடையாது. எனக்கும் அப்படி தாங்க, நான் ஓப்பன் பண்ணும்போதும் இஎம்சி கிடையாது. ஸோ எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜுங்கிறது பிடிச்சதே கிடையாது. அண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கும் சார்ஜ் கிடையாது. அண்டு செக் பவுன்ஸ் சார்ஜ் இல்லை. அண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணனாலும் சார்ஜ் கிடையாது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனாலும் சார்ஜ் கிடையாது. டீட்டெயில்டு சார்ஜஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரேடிங்க்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். இதில் நிறைய சார்ஜஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. ஸோ எல்லாமே மோஸ்ட்டாக கவர்மெண்ட்டோட சார்ஜஸ் தான். அண்டு கீழே வந்துட்டோன்னா தான் நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலான வியூ கிடைக்கும். ஸோ இந்த டெலிவரிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு brokerage சார்ஜஸ் பற்றி நிறையவே டவுட்ஸ் வந்திருக்கும். கண்டிப்பாக வரணும். பட் அதை நம்ம கண்டிப்பாக கோல்டு வாங்குறப்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸாக்ட்லி எவ்வளோ brokerage வரும் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி லைவாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்கிறத ஓப்பன் பண்ணியே காமிக்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆஃபர் என்னென்னா, இந்த கோர்ஸில் வந்து 51 கான்செப்ட்ஸை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே தனித்தனி சாப்டர்ஸாக வரும். ஸோ இந்த கோர்ஸை வந்து நீங்கள் 20% ஆஃபரில் எடுத்துக்கலாம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் 20 ஆஃப் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் எலிஜிபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கணும்னா மறக்காமல் மணி மேக்னெட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.